ஹாய் காய்ஸ். இப்போது வந்துட்டு நான் வந்து ஒரு ராமன் கடைக்கு போயிட்டு நூடுல்ஸ் சாப்பிட போகிறேன். ஸோ அதுக்காக ஒரு சோலோ டேட்காக நான் வந்துட்டு ரெடியாக போகிறேன். ஸோ நான் என்னென்ன பண்ணேன், ஃபஸ்ட் கொஞ்சம் கேர்ள்ஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா இது வச்சு தான் பண்ணேன். ரொம்ப ஈஸியாக இருக்குது. இது வச்சு பண்ண காட்டுறேன், ஒரு ரிவ்யூ மாதிரி நான் காட்டுறேன். இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம வந்து டெம்பரேச்சர் செட் பண்ணிக்கலாம். அந்த பிராண்டு ஆக்சுவலி அவள் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெயிட்னர் மாதிரி வச்சுருந்தா, சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறமா நான் இது வாங்கினேன். அப்புறமா இன்னும் ஒரு 2 செட்ஸ் இருக்குது, காம்போ மாதிரி வந்துச்சு, ரொம்ப கம்மி தான். ஸோ அதை நான் வாங்கினேன். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி கேர்ள் பண்ணுறது. பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு பாதி. ஸோ இது இப்படி வச்சுட்டு இப்படி முடி உள்ளே விட்டுட்டு நம்ம எந்த சைடு ரொட்டேட் பண்ணுமோ ரொட்டேட் பண்ணிக்கலாம். ரொட்டேட் பண்ணிவிட்டு, ஏன்னா உள்ளே ஹீட்டாக இருக்கும், உள்ளே வந்து ஒரு இது இருக்குது, அந்த ஹீட்டிங் இது இருக்குது. அதுக்கப்புறமா அது ரொம்ப ஆனால் சேஃப். இது ரொம்ப சூடே வச்சுக்க முடியாது, இப்படி கை வைக்கலாம். ஆனால் அந்த ஓட்டைக்குள்ளே மட்டும் கை வைக்காதீங்க, சூடு வச்சுப்பீங்க. ஆனால் ரொம்ப ஈஸி. ஒரு 5 மினிட்ஸ் இருந்தாலே போதும், கேர்ள் ஆகிடுது. ரொம்ப பவுன்ஸியான கேர்ள்ஸ் வந்து வந்திருக்கு. இது வந்து நான் ஃபுல்லாக சுற்றலை, அதனால் கீழே வந்து கேர்ள்ஸ் ஆகலை. பட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப முடி ரொம்ப இழுத்து ஸ்டக் ஆகிக்குதா அப்படின்னா அதாவது வந்து பீப்னு. ஏன்னா வந்துட்டு நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா இது வந்துட்டு உடனே வந்துட்டு எடுங்க, முடி எடுங்க, விச் இஸ் நாட் சேஃப் அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஸோ ரொம்ப ஒரு நல்ல சேஃப்டி ஃபீச்சர் இது. இது ஆக்சுவலி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக, அது பாருங்கள், வா, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக சூப்பராக இருக்குது. இந்த இது ஸ்பான்சர்லாம் கிடையாது, எனக்கு என் ஃப்ரெண்டு வந்து இதை சஜஸ்ட் பண்ணான். அதனால் ரொம்ப ஈஸி. நம்ம கேர்ள்ஸ் பண்ணுறதுக்கு சுற்றி கை வலிக்கிற அளவுக்கு பண்ணுவோமே, அதெல்லாம் ரொம்ப தேவையே கிடையாது. எந்த அளவுக்கு நமக்கு சுற்றணுமோ, எந்த அளவுக்கு நமக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு இது பண்ணிக்கலாம். இந்த ட்ரெஸ் வந்து நான் வந்து பேட்டர்ன் கொடுத்து தைச்சது. ஸோ இப்படி இருக்குது சொல்லுங்கள். நான் அவுட்ஃபிட் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக காட்டுறேன் அப்புறமா. இப்போ வந்து நம்ம மேக்கப் பண்ணலாமா? மேக்கப் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது வந்துட்டு பெனிஃபிட்டோட கன்சீலர். ஸோ ஆக்சுவலி எனக்கு வந்து பிம்பிள் வந்து ப்ளஸ் எனக்கு பிம்பிளை விட த்ரெட்டிங் பண்ணும்போது எனக்கு அதிகமாக வந்து மார்க்ஸ் வந்துச்சு. ஸோ அந்த மார்க்ஸை மறைக்கிறதுக்கு இதெல்லாம் அந்த மார்க்ஸ் தான். நான் நிறைய வாட்டி சொல்லி பார்த்துட்டேன், தயவுசெய்து மார்க்ஸ் இல்லாமல் கொஞ்சம் த்ரெட்டிங் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க வந்துட்டு சரி 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 அப்படின்னு சொல்லிட்டு மார்க் போட்டு அமுச்சு வச்சுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு அந்த சோப் யூஸ் பண்ணால் தான் தெரியுது, லைக் எனக்கு வந்து மார்க் வந்திருக்கு அப்படின்ட்டு. அதை ஃபேட் பண்ணி நான் வந்து எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே அடுத்த த்ரெட்டிங் போகும்போது முடிஞ்சு போயிடுது, அவ்வளோதான். ஓகே, நான் மாய்ஸ்சரைசர் வந்து என்னோடய டெர்மட்டாலஜிஸ்ட் வந்து யூஸ் பண்ண வேணாம் சொல்லிட்டாங்க. பிகாஸ் எனக்கு வந்து ஒரு ஆயிலி காம்பினேஷன் ஸ்கின்னு. ஸோ அதனால் வந்து யூஸ் பண்ணாதீங்க, இட் வில் காஸ் யூ பிம்பிள்ஸ்ன்னு சொன்னாங்க. ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிம்பிள்ஸ் வந்துச்சு. ஒரு 3 months பேக் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிம்பிள்ஸ் இருக்கும் எனக்கு. அப்படியே வந்துட்டே இருந்துச்சு, என்னன்னே தெரியல, வந்துட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறமா செக் பண்ணி பார்த்தா உங்கள் ஹேரில் இருக்க ஆயில்னால தான் அப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து 2 days once வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணிகிட்டே இருந்தேன். கன்சீல் பண்ணிட்டேன். ஆக்சுவலி வந்துட்டு இது வந்து கான்டோரிங்க்கு நான் வாங்கினேன். பட் ஆனால் இது வந்து டார்க்கர் ஷேட் கிடையாது, இன்னும் டார்க்கர் ஷேட் நான் இப்போதைக்கு நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா பேசிக்கலி மை ஃபேஸ் இஸ் லிட்டில் பிக். ஐ மீன் ஹியர் சீக் வந்து எனக்கு கொஞ்சம் பெருசு. இதை விட நான் முன்னாடி ரொம்ப சீக் பெருசாக இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் ஓகே. இப்போ தான் யூஸ் பண்ண என் ஃபேஸ்க்கு மேக்கப் பண்ண இப்போ தான் நான் கற்றுட்ருக்கேன். ஏன்னா ஒரு ஃபேஸ்க்கு ஒரு மாதிரி மாறும்ல. சாரி கைஸ், மெமரி இல்லை, அதனால் போராடி டெலீட் பண்ணிவிட்டு வந்தேன். ஓகே, நம்ம வந்துட்டு வழக்கம் போல் ஒரு வீடியோ எடுக்கணும்னா எவ்வளோ போராட்டங்கள் இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளுங்கள். ரொம்ப ரொம்ப கடினமாக இருக்கிறது, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இது வந்து ஐப்ரோ பென்சிலு.
இது பேசிக்கான ஐப்ரோ பென்சில் தான், இது நமக்கு நார்மலாகவே கிடைக்கும். ஐலைனர், தென் தட்ஸ் இட், ஆல்மோஸ்ட் ஓவர். ஐப்ரோ போட்டு வரேன். முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கேன் கைஸ். ஒரு மாதிரி இதுக்கே ரொம்ப போராட்டமாக, மெமரி இல்லை. இந்த 512 GB 512 காலியாக இருக்குன்னா பார்த்துக்கோங்க. கேப்கட்டில் அவ்வளோ மெமரி எடுக்குது. கேப்கட்லேயே பாருங்க, ஐலைனர் கையிலலாம் குழம்புறேன்னு நினச்சிக்கோங்க. டன்னா, ஆல்மோஸ்ட் டன். ஆக்சுவலி இன்னொரு blush and lipstick போட்டுட்டு இதுதான் என் ஃபைனல் லுக். ஸோ guys, ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.